அதாவது நவம்பர் 9 2025 அப்போ வந்துட்டு இல்லை அவர் வந்து இவ்வளோ ஃபேமில் இருக்க ஒரு பர்சன்னால் அது எல்லாத்தையும் நான் கருதி என்ன பண்ணேன் அப்படின்னா பர்சனல் டிஸ்கஷன் அவர் கூட பண்ணலாம், இது அமிக்கபிளாக நம்ம முடிச்சுக்கலாம், விச் மீன்ஸ் மியூச்சுவல் பேசி மியூச்சுவல் டிவோர்ஸாகவும் நம்ம போய்க்கலாம், அமிக்கபிளாக நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அவர் அதுக்கும் நோ சொல்லி அதுலேயும் எந்த ஒரு ரெசல்யூஷனும் வரல, முடிவுக்கு வரவே இல்லை. இதனை தொடர்ந்து தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கோர்ட்டை நாடி பெட்டிஷன் ஃபைல் பண்ணேன் அப்படின்னும் கூடவே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எனக்கு இந்த மேட்ரிமோனியல் ஹோமில் இருக்கக்கூடிய எல்லா ரைட்ஸும் எனக்கு இருக்குது. ஓகே, அதனால கேஸ் வந்து அன்டில் ஃபர்தர் ஆர்டர் ஆகிற வரைக்கும் ஃபர்தர் ப்ராசஸ் என்னென்ன போகிற வரைக்கும் எனக்கு இந்த வீட்டிலே இருக்கிறதுக்கான அனுமதியும் வேணும் அப்படின்னும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம சொல்லியிருக்கோம் டொமஸ்டிக் வயலன்ஸ் கேசஸ் எல்லாமே வரும்போது கூட த வைஃப் ஷீ இஸ் ஹேவிங் ஆல் த ரைட் டு ரிசைட். அந்த ஹஸ்பண்ட் கூட வெளில போகலாம், பட் அவங்களுக்கு அந்த மேட்ரிமோனியல் ஹோமில் இருக்கக்கூடிய எல்லா ரைட்ஸும் இருக்குது. இங்கே சங்கீதா அவர்களும் வந்து அவங்களோட பேசிக் ரைட்டை தான் இந்த இடத்துல வந்துட்டு அவங்க பண்ணியிருக்காங்க.